ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியல்ல பார்த்தீங்கன்னா, சுரேஷ் பார்த்தீங்கன்னா, தங்கராஜுக்கு கால் பண்றாங்க. "என்னடா சுரேஷ் கால் பண்ற?" அப்படின்றாங்க. "மாமா இங்க ஒரு பிரச்சனை மாமா. மதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா" அப்படின்றாங்க. "என்னடா போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு வந்திருக்கா?" "என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கா மாமா." "என்னது கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காளா? டேய் அவ உன்ன சும்மா மிரட்டுவா. நீ அதுக்கெல்லாம் பயந்துடாதடா" அப்படின்றாங்க. "இல்ல மாமா இந்த நேரம்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. அவரு வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வான்னு சொல்றாங்க மாமா. என்ன பண்றதுன்னு தெரியல" அப்படின்றாங்க. "ஆமா நீ ஏதாச்சும் பிரச்சனைனா தான் எனக்கு கால் பண்ணுவியே. நீ ஒரு சப் இன்ஸ்பெக்டரா இருந்து உன்னோட பிரச்சனைய உன்னால சமாளிக்க முடியலையாடா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல மாமா என்ன பண்றதுன்னு தெரியல. பிரச்சனை பெருசாயிடும் அப்படின்றாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் வையி அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா ரேவதி வராங்க. என்னங்க நம்ம சுரேஷா பேசுனது என்ன விஷயம் அப்படின்றாங்க. என்ன விஷயமா? தெரிஞ்சா நீ என்ன பண்ண போற இப்ப? மதி போயிட்டு உன்னோட தம்பி பொண்டாட்டி மதி இருக்கால்ல, அவ போயிட்டு சுரேஷ் மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காளாம். என்ன பண்றது? இப்ப என்ன தெரிஞ்சு என்ன செய்ய போற நீ சொல்லு? அதுக்கு தான் பொம்பளைங்கள கிச்சன்லயே வைக்கணும். படிப்பு, வேலை விஷயம்னு வெளிய அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்புனா இந்த மாரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கிளம்பு உங்க அப்பா அம்மாவ கூப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராகவன் வீட்டுக்கு வராங்க. ராகவன் வீட்டுக்கு வந்தவுடனே வாங்க மாப்பிள அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி டல்லா இருக்கா. ஏய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லம்மா ஒரு பிரச்சனை சுரேஷ் மேல மதி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காளாம் அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி ஐயோ! எனக்கு நெஞ்சு வலிக்குதே அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நீ ரொம்ப டென்ஷன் ஆகாதம்மா அப்படின்றாங்க. அப்ப தங்கராஜ் பார்த்தீங்கன்னா வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்றாங்க. ராகவனும் ராஜலட்சுமி நாங்கலாம் ஸ்டேஷன் வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "நம்ப இத போய் சுமூகமா பேசி முடிக்கலாம். இல்லன்னா சுரேஷோட வேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. சரி பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் அவங்கள 2 பேரையும் சமாதானப்படுத்தி தங்கராஜையும், ரேவதியும் பார்த்தீங்கன்னா கூப்ட்டு போறாங்க. மலர்கிட்ட பார்த்தீங்கன்னா, ராகவன் இந்த பக்கம் அக்கம் பக்கம்லாம் வந்து விசாரிப்பாங்க. "எதுவும் சொல்லின்னு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு கெளம்புறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.